சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர். வணக்கம் ஃபெலிக்ஸ். வணக்கம் சார். வேங்கை வயல் தொடர்பான விஷயம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்த சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. இந்த சூழல்ல சிபிசிஐடி அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப புதுக்கோட்டை நீதிமன்றத்துல 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறாங்க சிபிசிஐடி போலீசார். இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பினர்ல இருந்தே இந்த 3 பேர் மேல குற்றம் சாட்டுவது எந்த வகையில நியாயம் அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க. இதை சிபிஐக்கு அனுப்பணும் அப்படின்ற கோரிக்கை எல்லாம் முன்வைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக எந்த உண்மைக்கு புறம்பான தகவலையும் யாரும் பேச வேண்டாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. வேங்கை வயல்ல ஒரு பரபரப்பான ஒரு சூழல் இருக்கு. இது தனிப்பட்ட பகையினால் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு அந்த 3 பேர் பெயர்களை சொல்லி சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? வேங்கவயல் கிராமத்திற்கு நானும் சென்று வந்திருக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கவிதா ராமு அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த காலகட்டம். அதற்கு பிறகு திருமதி மெர்சி, இப்போது திருமதி அருணா அவர்கள். 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவர்கள் தான். அதுபோக புதுக்கோட்டையின் காவல்துறை கண்காணிப்பாளரும் மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு பெண் அதிகாரி தான். அவர்கள் விசாரணையில் எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி சிபிசிஐடிக்கு போயாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிபிசிஐடி விசாரணைக்கு போகும்போது தனியார் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டன. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுதான் தொடரப்பட்டன. நீதிமன்றம் அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கு பதிலாக ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயண், அதாவது அந்த காலத்துல அந்த 18 எம்எல்ஏ தகுதி இழப்பு வழக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2019 காலகட்டத்தில். அதுல ஒரு ஜட்ஜி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு, இன்னொரு ஜட்ஜி வேறொரு தீர்ப்பு கொடுத்தாரு. 3வது நீதிபதியாக வந்தவர் தான் திரு சத்யநாராயணன் அவர்கள். அவர் தலைமையில ஒரு நபர் விசாரணை குழு, உண்மை கண்டறியும் குழுன்னு வச்சுங்களேன். அதுவும் மாவட்ட ஆட்சித்தலைவர், இதே மாவட்ட காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அவர்களை எல்லாம் கலந்து, இன்னமும் அவர்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் அவரது அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். இதுதான் இன்றைய நிலவரம். இப்படியான சூழ்நிலையில் தான் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையை SC/ST நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. இல்லை, அடிப்படையில் SC/ST பிரிவு சேர்க்கப்படலைன்னு சொல்றதுல பொருள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வழக்கு நடக்க போறதே SC/ST நீதிமன்றத்தில் தான் வழக்கு நடக்க போகுது. இப்போ அந்த வேங்கவயல் கிராமம் இல்லை, ஃபார் தட் மேட்டர் எந்த கிராமமும் பொதுவாக இன்றைக்கு இருக்கிற சூழல், ஏன்னா நான் அந்த பகுதியை தாண்டி பேராவூரணி பகுதியை சேர்ந்தோம். அது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னாலும் கிட்டத்தட்ட புதுக்கோட்டையில் என்னென்ன இருக்கோ அதே தான் எங்கள் மாவட்டத்திலையும் இருக்கும். பொதுவாக பட்டியலின மக்கள் வாழ்கிற பகுதி, பிற பகுதியினர் வாழ்கிற பகுதி, இப்படி கிராமங்கள் பிரிவாக தான் இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே விசாரணைக்கு போகும்போது சில டீ ஷாப்பில் இரட்டை கூலை முறை அமலில் இருந்துச்சு. அதை கண்டித்து அவர்கள் உடனடியாக கைது நடவடிக்கை எடுத்தார்கள். அது போக ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்கே பட்டியலின மக்களை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெண் சன்னதம் வந்த மாதிரி ஆடி, அது ஒரு பெரிய பிரச்சனை. இதில் ஒரு டீப் ரூட்டடா 2 தரப்புக்கு இடையில ஒரு விரோதம் இருக்கு. பட்டியலின மக்கள் வாழ்கிற பகுதியில தான், அதை ஒட்டிய பகுதியில் தான் இந்த சம்பந்தப்பட்ட குடிநீர் தொட்டி, மேல்நிலை குடிநீர் தொட்டி, அது பெரிய தொட்டிங்க. கிட்டத்தட்ட 18,000 லிட்டர் கொள்ளளவு உள்ள பெரிய தொட்டி. 10,000 லிட்டர் சொல்றாங்க. இருக்குங்க, 10,000 15,000 இருக்கும். நிறைய படிகள் இருக்கு, ஏறி போகணும். அது சாமானியமா பகல் வேலையில எல்லாம் யாருக்கும் தெரியாம ஏறி போவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதாவது ஒரு குற்ற சம்பவம் நடக்கும்போது இரவுல நடக்கணும், பகல் வேலையில நடக்க முடியாது. இப்படி நீங்க 2ஆ பிரிச்சிடலாம். அப்போ பகல் வேலையில ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அதுவும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் செறிந்து வாழ்கிற பகுதியில திடீர்னு யாரும் ஏறலாம் முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்புறம் தண்ணி எப்போ இந்த நம்ம ஓவர் டேங்குக்கு ஏற்றுவோம் அப்படின்னா, காலையில ஒரு 5 மணி 5:30 மணி சுமாருக்கு தான் தண்ணி ஏற்றுவாங்க. தண்ணி ஏற்றும் போது தட தட தடம் தண்ணி விழுங்க. அதில் அது கிராமங்களில் வாழ்ந்து அதெல்லாம் அந்த அனுபவிச்ச எல்லாருக்குமே அது தெரியும். அதுக்கு பிறகு ஒரு 7 மணி 7:30 மணிக்கு மேலே தண்ணி திறந்து விடுவாங்க. ஊர் குழாய்கள்லாம் நம்ம தண்ணி பிடிச்சிக்கிடலாம். இப்போ எப்போது மனித கழிவு கலக்கப்பட்டது, இது ஒரு கேள்வி.
எப்போதுன்னா இரவு நேரத்துல கலந்திருந்தால் காலையில தண்ணி திறந்து விடும்போது அந்த மலை வந்து மிதக்கிறதுக்கு வழி இல்லை, அது வந்து கம்ப்ளீட்டா கரைஞ்சிடும், ஏன்னா அவ்வளவு ஃபோர்ஸா தண்ணி விழும். அப்போ பகல்ல தான் யாராவது கழிவை கலந்துருக்கணும், ஏன்னா கழிவு மிதந்திருக்கு. கழிவு மிதந்ததுனாலதான் இவங்க பாக்குறாங்க. கழிவு கலந்துருந்ததுன்னா கண்ணால பார்த்தா தெரியாது, அது நீங்க டெஸ்ட்டுக்கு ரெகுலர் டெஸ்ட்டுக்கு அனுப்புனாதான் நம்ம கழிவை கண்டுபிடிக்க முடியும். அப்போ எப்போ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அங்க குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் குழந்தைகள், குறிப்பா குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அப்போ ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு. அப்போ பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ரெஃபர் பண்ணிட்டு புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு தான் எல்லாரும் திருப்பி ரீஅட்மிஷனுக்கு வந்தாங்க. வரும்போது சந்தேகம் என்னன்னா, வாந்தி பேதின்னு வரும்போது இயல்பான சந்தேகம், தண்ணி சரியில்லைங்கிறது இயல்பான சந்தேகம். என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க, ஒருவேளை சத்துணவு சாப்பிட்டு அப்படி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, இப்படிதான் எல்லா கிராமங்களையும் இப்படிதான் வழக்கம். அப்போ அந்த மாதிரிகளை எல்லாம் அனுப்பிட்டு குழந்தைகளுக்கு வைத்தியம் கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. அப்போ வந்து இந்த பிரச்சனை எப்படி கிளப்பப்படுதுன்னா, ஏற்கனவே குடிநீர் தொட்டியிலிருந்து வர்ற தண்ணியில வாடை அடிக்குது என்று கம்ப்ளைண்ட் வந்து குடிநீர் தொட்டிக்கு ஏறி போய் பார்க்க போறாங்க. இந்த பார்க்க போன நேரம், அப்புறம் வந்து அதற்கு முன்னதாக இந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்ட வாந்தி பேதி, இதை வைத்து தான் இந்த டோட்டலா இந்த மேட்டரே வந்து இதுல தாங்க இவால்வ் ஆகி வருது. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தொட்டியில மேல ஏறுறாங்க, அதை ஒட்டி வந்து மலக்கழிவுகள் இல்லை, மனித கழிவுகள் இல்லை. அதுக்கு பிறகு மனித கழிவுகள் இருக்கு. 2 அல்லது 3 துண்டுகள் மேய்ந்து கொண்டிருந்ததாக அந்த நம்ம இதை படிச்சு பார்க்கும்போது அப்படி தெரியுது. இடப்பட்ட நேரங்கிறது ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் 10 நிமிஷம், அவ்வளவுதான். ஏறி போனது யாருன்னா இந்த சம்பந்தப்பட்ட இந்த 3 பேரும். அவங்க போட்டோ எடுத்திருக்காங்க, அந்த போட்டோக்களை அழிச்சிருக்காங்க. திருப்பி அழிச்ச போட்டோவை வந்து நம்ம மீட்டூரு பண்ணும்போது திருப்பி அதை ஃபோரன்சிக்ல கொடுத்து அதை தடயத்தை எடுக்கும்போது டைம் லைன் வருது. அதுல இந்த டைம் லைனை வச்சுதான் இந்த என்டையர் குற்றமும் வந்து ஃப்ரேம் ஆகுது. இப்போ 2 வருஷம் ஏன் இவ்வளவு பெரிய டிலே, 2 வருடமாக இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்றால், 2 வருடத்துல வந்து ஒரு கிராமத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இயல்பான சந்தேகம், பட்டியலின மக்களுக்கும் பிற சமுதாய மக்களுக்கும் இடையில விரோதம் இருந்துச்சு, அந்த விரோதத்தின் காரணமாக இப்படி யாரோ செஞ்சுட்டாங்க, இது வந்து இயல்பாக இப்படியான ஒரு சந்தேகம் கிளப்பப்படும். ஆனா அப்படி பொதுப்படையான விரோதம் இருந்ததாக எந்த புகார்களும் அங்க இல்ல, பதிவாகல. பட்டியலின மக்களுக்கு இரட்டை கோலை முறை இருந்திருக்கு, கோயிலுக்குள்ள விடாதது இருந்திருக்கு, ஆனா பகை, அப்படியான பகை உணர்வு எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இதெல்லாம் வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவரோட கணவர் இருக்கார் இல்லையா, முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் பத்மாவோட கணவர் முத்தையா, அவர் வந்து இந்த முரளிதரனோட அப்பா ஜீவானந்தம் அவர்கிட்ட வந்து இந்த கிராம சபையில இந்த தண்ணீர் தொட்டி சம்பந்தமா சில விஷயங்களை திட்டி பேசினாரு, அவரை வந்து அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிற செய்தியும் இருக்கு, பதிவு பண்றாங்கல்ல. அது வந்து நியர்லி 2 months பேக் ஒரு கிராம சபை கூட்டத்தில் நடந்த சம்பவம். தண்ணி சரியில்லை, தண்ணியில வாடை அடிக்குது, தண்ணி தொட்டி கிளீன் பண்ணல, இது வந்து பொதுவாக கிராமங்கள்ல வர்ற குறைபாடுகள் தான். நீங்க எந்த கிராமத்தை எடுத்தீங்கன்னாலும் இந்த குறைபாடு இருக்கும், உடனடியாக அட்டன் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து ஏன்னா குறிப்பிட்ட ஒரு தண்ணி தொட்டியில் நம்ம தண்ணி திறக்கும் போது இந்த குறிப்பிட்ட மக்கள் தான் அதை பயன்படுத்துவாங்கன்னு இல்லை, யார் வேணாலும் பயன்படுத்துவாங்க. அப்படி வந்து பொதுவாக அந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பது ரொம்ப ரொம்ப அரிது. இன்னொன்னு, ஏறி போய் கலக்கணும் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. இப்ப நம்ம வந்து ஓப்பன் வெல்லுல தண்ணி எடுத்து குடிக்கும் போது ஓப்பன் வெல்ல பொருளை கலந்துட்டாங்க, விஷத்தை கலந்துட்டாங்க, இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்னாடி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குற்றச்சாட்டுகள் வரும். இப்போ ஓப்பன் வெல் கிடையாது, கிராமம் எல்லாமே போர்வெல் தான். இப்ப அந்த மாதிரியான குற்றச்சாட்டு கிடையாது. போர்வெல்ல இருந்து தண்ணி அடிச்சுதான் நம்ம மேல வந்து ஓவர் டேங்குக்கு ஏத்துறோம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு ஏத்துறோம். இப்போ போர்வெல்ல இருந்து போற தண்ணியில எதுவுமே கலந்திருக்க வழி இல்லை. மேல தண்ணி தொட்டிக்குள்ள தண்ணி ஏதாவது கலந்திருந்தா அதுதான் இதோட பிரச்சனை காரணமா இருந்திருக்கும். இந்த தண்ணி சரியில்லை, தொட்டி கிளீன் பண்ணலங்கிற கம்ப்ளைண்ட் சில மாதங்களா இருக்கு, சரியான நடவடிக்கை எடுக்கப்படல, அது வேற விஷயங்க. அதுக்கான தண்டனை இல்ல அதுக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள், இது டோட்டலா வேற விஷயம். இப்போ கிராம சபை கூட்டத்துல ஒரு புகார் வைக்கிறது தான். எந்த கிராம சபை கூட்டம் நீங்க அட்டன் பண்ணலாம், பல புகார்கள் இயல்பாக எழுப்பப்படும், அதுல மனஸ்தாபங்கள் வரும், கிராமத்துக்குள்ள மனஸ்தாபங்கள் வரும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல சிபிஐ விசாரணை
அது வந்து இந்த ஸ்டேஜ்ல சாத்தியமானு நம்ம பார்க்கணும். ஒரு டிமாண்ட் வைக்கும்போது இப்ப என்ன ஸ்டேஜில் இருக்குது? கோர்ட் ஹைகோர்ட் தலையிட்ட ஸ்டேஜ்ல இருக்கு. ஹைகோர்ட் வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசரை வைத்து ஒரு கமிஷன் போட்டாச்சு. அப்புறம் ரெகுலர் போலீஸ்ல இருந்து மாத்தியாச்சு. ஏன்னா ரெகுலர் போலீஸ்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அந்த அவருக்கு சொந்தமானவர் காவல்துறையில பணியாற்றாரு. ஆயுதப்படையில வந்து காவலரா பணியாற்றாரு. அது முரளிதரன் பக்கத்து கிராமம் மாதிரி தான். மணமேல்குடிங்கிறது அது கிட்டத்தட்ட புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டோட பார்டர் நீங்க வச்சுக்கலாம். 30-40 கிலோமீட்டர் இருக்கலாம், இல்ல 50 கிலோமீட்டர் இருக்கலாங்க. பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிள். உள்ளூர்ல வந்து கான்ஸ்டபிளுக்கும் ஒரு பெரிய ஹோல்டு உண்டுங்க. எல்லா உள்ளூர்களையும் காவல்துறைனா அதுக்கு ஒரு பயம், மரியாதை எல்லாமே உண்டு. அப்போ அந்த லோக்கல் போலீஸ்ல வந்து சம்பந்தப்பட்ட லோக்கல் போலீஸ்காரரா இருந்தவர் யாரு அப்படின்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர். அப்போ சிபிசிஐடி விசாரணை வரும்போது லோக்கல் போலீஸ் இன்வால்வ் ஆயிருக்கலாமோ, இல்ல லோக்கல் போலீஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க, இப்படி பல சந்தேகங்களோட தான் அது சிபிசிஐடி விசாரணைக்கு போச்சு. அது கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சாட்சிகள். டிஎன்ஏ பரிசோதனைக்கு ஒத்துழைப்பு வந்து புவரா இருந்துச்சு. டிஎன்ஏ பரிசோதனைக்கு போடணும்னு சொல்லும் போதே நிறைய பேர் அதுக்கு ஒத்துக்கல. அது அப்புறம் குரல் மாதிரி பரிசோதனைக்கு நிறைய பேர் ஒத்துக்கல. அப்போ அதெல்லாம் லீகல் ஹடில்ஸ் வந்துருச்சு, சட்ட ரீதியான சிக்கல்கள் வந்துருச்சு. அதெல்லாம் தாண்டி அதே நேரத்துல வந்து ஒரு நபர் நீதியரசர் விசாரணை இதெல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு 1.5 வருஷம் டிலே வரத்தான் செய்யும். 1.5 வருஷம் டிலே. நான் எத்தனையோ வழக்குகள் பார்த்துருக்கேங்க. அது பெரிய டிலேன்னு என்னால சொல்ல முடியல. இப்போ இந்த கிராமத்துக்கு விஜய் போறாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. விஜய் வந்து இதை விசாரிக்கிறதுக்கு போறாரு, அதாவது அரசியலாக்க முயற்சிக்கிறாங்க. அதை வந்து தடுக்கணும்னு நினைச்சு இப்ப அவசரமா வந்து சார்ஜ் ஷீட்டை போட்டாங்க என்று ஒரு தரப்பு சொல்லுது. இதுல சிபிஐ விசாரணை வேணும்னு கோரிக்கை விடுக்கிறது 2 தரப்பு தான். ஒண்ணு விடுதலை சிறுத்தைகள், 2வது சிபிஎம். 2மே திமுக கூட்டணி கட்சி. இப்ப அண்ணாமலையும் வந்து அதே டிமாண்டை வைக்கிறார். சிபிஐ விசாரணை வேண்டுங்கிற டிமாண்டை வைக்கிறாரு. சிபிஐ விசாரணை எப்ப வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிபிஐ விசாரணை வந்துடும். இப்ப நம்ம ஊர்ல ஒரு வழக்கு நடக்கு, லோக்கல் போலீஸ் வந்து அதை விசாரிச்சா லோக்கல் போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் என்கிற சந்தேகம் வரும்போது சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணைக்கு யாரு உத்தரவிடலாம் அப்படின்னா நிச்சயமா ஹைகோர்ட் தான், இல்ல சுப்ரீம் கோர்ட். கீழமை நீதிமன்றங்கள் உத்தரவிட முடியாது. அரசாங்கமே முன் வந்து சிபிஐ விசாரணை கேட்கணும் என்கிற வாதத்தை நீங்க வைத்தீங்கன்னா அரசாங்கம் சார்ஜ் ஷீட் போட்டு ஏற்கனவே சார்ஜ் ஷீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நபர் விசாரணை கமிஷன் அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல சிபிஐ விசாரணை அரசாங்கமே கேட்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலா. அப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு போட்ட வழக்குல தான் இவ்வளவு நடந்திருக்கு. 2 அல்லது 3 பேர் சிபிஐ விசாரணை வேணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு போட்டு அது ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிற மேட்டராக மாறி, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான் இருக்கிறதுலே வந்து நமக்கு ஹையஸ்ட் பெஞ்ச் வந்து தலைமை நீதிபதி அமர்கிற முதன்மை பெஞ்ச். நடுவில் தலைமை நீதிபதி போஸ்ட் கொஞ்சம் காலியாக இருந்து அதுலயும் ஒரு 3 மாச டிலே இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில அரசாங்கம் முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க முடியாது. நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலை. அப்படிங்கும்போது திரு விஜய் அவர்கள் அங்க போறதோ இல்ல பிற கட்சிகள் சிபிஐ விசாரணை கேட்பதோ அரசியலாக்கப்படுகிறது என்று தமிழ்நாடு அரசு கருதுது. இதுதான் இதோட பேசிக்கான விஷயம். இதுதாங்க. இப்ப திருமாவளவன் சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரியே அவர் கூட்டணியில தான் இருக்கிறாரு. தமிழ்நாடு காவல்துறையினர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சமூக நீதியின் பக்கம் திமுக அரசு இருக்குன்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு தானே சொல்றாரு. இல்ல, அதாவது இதுல பட்டியலின மக்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டதாலேயே அது சமூக நீதிக்கு புறம்பானதுங்கிற வாதத்தை திருமாவளவன் வைக்கிறாரா? ஒரு குற்ற செயல் நீங்க இதை விட்டுருங்க. ஒரு ரெகுலரான குற்ற செயல்ல பலதரப்பட்டவர்கள் ஈடுபட்டு இருப்பாங்க. இப்ப அண்ணா பல்கலைக்கழக குற்ற செயல் திமுகவை சேர்ந்த ஒருவர் அப்படின்னா திமுகவே அந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டதா? அப்படி இல்ல இல்ல. ஒரு 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 நோன் ரவுடி எலிமெண்ட் ஒரு கட்சியில இருக்கிறது நம்ம தொடர்ந்து பாக்குறோம். அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், பிஜேபியா கூட இருக்கலாம்.
அதே மாதிரி ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, மனஸ்தாபம் இருக்கு. அந்த மனஸ்தாபத்தின் காரணமா கிராமம் பிரிஞ்சிருக்கு. நீங்க அந்த கிராமம் என்னன்னாங்க, அது எங்கேயோ உள்ள இருக்கிற கிராமம் கிடையாதுங்க, உள் கிராமம் கிடையாது. திருச்சி புதுக்கோட்டை மெயின் ரோடு, அதாவது ட்ரங்க் ரோடுல கொஞ்சம் நம்ம இங்க இருந்து புதுக்கோட்டைக்கு போகும்போது, திருச்சியில இருந்து புதுக்கோட்டைக்கு போகும்போது லெஃப்ட்ல வந்து கொஞ்சம் இறங்கணும்னா அந்த கிராமம் வந்துருங்க. போர்டே தெரியும். அதாவது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு தங்க நாற்கர சாலை மாதிரியான ஒரு டோல் ரோட்ல இருக்கிற கிராமங்க அது. இயல்பாக உள் கிராமங்கள்ல கூட சில பகை ரொம்ப தீவிரமா இருக்கும். இந்த மாதிரியான கிராமங்கள்ல அந்த பகை இருக்காது, மனஸ்தாபங்கள் இருக்கும். இப்ப அதுக்குள்ள அரசியலை கொண்டு வந்து பூத்துனா அது மனஸ்தாபம் மேலும் அதிகரிக்குங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நீதிமன்றம் இருக்கும்போது நீதிமன்றத்துல நிவாரணம் தேட முடியும் யார் வேண்டுமானாலும். அது எப்படி வந்து பொலிட்டிகலைஸ் பண்ண முடியும்? இப்போ விடுதலை சிறுத்தைகள் அல்லது பிற கட்சிகள் சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறாங்களா, அப்ப நீதிமன்றத்துல மனு போட முடியும். ஏன்னா நீதிமன்றத்துல வந்து மேட்டர் ஏற்கனவே 2 வருஷமா இருக்குங்களே, 1.25 வருஷமா நீதிமன்றத்துல மேட்டர் இருக்கு. அப்ப 1.25 வருஷமாக அதுக்குள்ள ஒரு இடையீட்டு மனு போட்டு மனுதாரரால சேர்ந்திருக்கணும். சிபிஐ விசாரணை கேட்டது வேற வழக்கறிஞர்களுங்க, அவங்க கட்சி சார்பா கேட்கல. அப்ப அந்த மனு நிலுவையில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அது நடந்துட்டு இருக்குங்க, கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட வாய்தாக்கு பிறகு வந்த வழக்கு தான். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வரும்போது கவர்மெண்ட் வந்து ஒரு அதுக்கு விளக்க மனு போடுது. என்ன விளக்க மனு போடுதுன்னா, ஏற்கனவே புதுக்கோட்டை SC/ST நீதிமன்றத்தில் நாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டோம் என்று மனு போடும்போது, காலையில மனுதாரர் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்படி எங்களுக்கு ஃபைல் பண்ணதே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. மத்தியானம் திருப்பி பாஸ் ஓவர் பண்ணி மத்தியானம் நீங்க விசாரிச்சு சொல்லுங்கும் போது, மனுதாரர் மத்தியானம் விசாரிச்சு ஆமா மனு போட்டிருக்காங்க, ஆனா அந்த மனு பேர்ல எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. சார்ஜ் ஷீட் பேர்ல திருப்தி இல்லைன்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஒரு விசாரணை அமைப்பு, ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் ஒரு குறிப்பிட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யறாரு. குற்றப்பத்திரிகை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா திருப்பி நீங்க அந்த நீதிமன்றத்துக்கு தானே போக முடியும். இந்த இடம் வழிமுறைய சொல்றீங்க இல்ல, வழிமுறை இல்ல, இதுக்கு அடுத்த கிட்ட இது போவாதேன்ற. அதாவது வேங்க வயல்ல ஒரு பிரச்சனை, அது 1.25 வருஷமா நிலுவையில் இருக்கு. குற்றச்சாட்டே என்னன்னா, ஏன் 2 வருஷம் தாமதம்ங்கிறது தான் குற்றச்சாட்டே. 2 வருஷ தாமதத்துக்கு பல காரணங்கள் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி, அந்த தாமதத்தையும் தாண்டி இப்ப சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு எங்களுக்கு அதுல சார்ஜ் ஷீட்ல திருப்தி இல்லை அப்படின்னா, சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்கள யாரும் கைதெல்லாம் பண்ணல, வழக்கு நடக்கும். வழக்கு நடக்கும்போது நாங்க குற்றவாளிகள் இல்லை என்று அவர்கள் வந்து நிரூபிக்கணும். ஏன்னா குற்றம் ஐஓ தான் இப்ப அவங்க குற்றவாளி நிரூபிக்கணும். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதனாலே அவங்க குற்றவாளி ஆக மாட்டாங்க. நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதி. அப்ப ஐஓ வந்து அவங்களை வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கணும். இவங்க வந்து நாங்க குற்றவாளி இல்லைன்னு சாட்சியங்களை வைப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் இவங்க சொல்ற சார்ஜ் ஷீட்டுக்கு பிறகு வந்து வேற மாத்த முடியாதுல்ல. அடிஷனல் சார்ஜ் ஷீட் ஐஓ போடுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் இல்லையா? அப்போ அந்த சார்ஜ் ஷீட்ல சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் இவங்க எடுத்துட்டு போய் சொல்லுவாங்க. இதுல அரசியல் கட்சிகள் எப்படி நிலைப்பாடு எடுக்குது, அது வந்து நீதிமன்றத்தோட நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரிலாம் இருக்கும். மேட்டர் சப்ஜூடிஸ் ஆயிருமே. ஆனா இயல்பா ஒரு சந்தேகம் இருக்குல்ல சார், அதாவது அந்த மக்கள் பாதிக்கப்பட போறாங்க, அதனாலன்னா அவங்கள ஒருத்தரே அதை செய்வாரா, செய்திருப்பாரா? அப்படியான சந்தேகம் நமக்கு பட முடியாதுல்லங்க. ஒரு குற்ற செயல் நடந்திருக்கு. குற்ற செயல் நடந்த உடனே ஒரு அமைப்புக்கு அந்த நம்ம விசாரணையை கொடுத்தாச்சு. அந்த அமைப்பு ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து, நான் சொன்ன 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இதுல கன்சல்டேஷனுக்கு வருவாங்க. 3 பேருமே வந்து எந்த விதமான அரசியல் பின்னணி எல்லாம் இல்லாம அவங்க வந்து நல்ல புகழ்பெற்ற அலுவலர்கள், புகழ்பெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை, அந்த காவல்துறை அதிகாரிகளும் புகழ்பெற்றவர்கள். அவங்க பேர்ல நீங்க சந்தேகப்பட முடியாது. சிபிசிஐடி என்னதான் இருந்தாலும் லோக்கல் போலீஸோட ஹெல்ப் வாங்காம செய்யவும் முடியாது. இது போக வந்து எதுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, ஓய்வு பெற்ற நீதியரசரோட அறிக்கைக்கு வெயிட் பண்ணலாம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நிலுவையில் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஆர்டர் வாங்கலாம். அவரோட அறிக்கையை வேகமா கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் வாங்கலாம். மற்றபடி இந்த ஸ்டேஜ்ல சமூக நீதியின் பக்கம் வந்து ஒரு அரசு இருக்குங்கிறது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் சொல்றது அது பொருத்தமா தெரியுதான்னு கேட்கிறேன்.
இல்ல அப்ப வேங்கை வயல் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும் அப்படிங்கறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாவும் இருந்துச்சு. இப்பவும் இப்ப அது வராதுங்க. இதுக்கு பிறகு நீங்க நீதிமன்ற விசாரணைகள்லாம் இருக்கு. அதான். முற்றுப்புள்ளி எப்ப விழுங்க? குற்ற செயல்ல சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் போது தானே முற்றுப்புள்ளி விழும். குற்ற செயல்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த 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 குறிப்பிட்ட சம்பவத்துல அரஸ்டும் கிடையாது. அந்த அந்த குற்றவாளியாக குற்றப்பத்திரிகையில அடையாளம் காட்டப்பட்டுள்ள அரசு ஊழியருக்கு அவர் பணியில் இருந்தெல்லாம் விடுவிக்கப்படலாம் இல்ல. 3 பேரு குற்றப்பத்திரிகையில என்ன சொல்லப்படுதுன்னா தனிப்பட்ட விரோதம் காரணமாக செய்யப்பட்ட விஷயம். அதாவது நீங்க குறிப்பிட்ட அந்த பஞ்சாயத்து தலைவருக்கும் பஞ்சாயத்து தலைவரோட கணவருக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் இருந்த பிரச்சனை. இதுதான் மோட்டிவ் பிஹைண்ட் இட். இப்ப டிமாண்ட் தான் இப்ப வந்து அரசியலாக்கப்படுது. உதாரணமாக குற்றப்பத்திரிகையில பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே குற்றம் சுமத்தப்பட்டது தவறு அப்படின்னாலும் அதுவும் திருப்பி நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் தானே. மக்கள் மன்றத்துக்கு எப்படி அதை கொண்டு வர முடியும்னு கேக்குறேன். அப்ப இதுல என்னதான் சார் முடிவா இருக்க முடியும்? இல்ல இது வந்துங்க விசாரணையை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா விசாரணை முடிந்து அது அவங்க சான்றாவணங்கள் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அது தப்பு இருக்கலாம், ரைட் இருக்கலாம், அதுக்குள்ள கூட நம்ம போக முடியாது. இப்போ சான்றாவணங்கள் சாட்சியங்கள் மூலமாக குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும், எந்த குற்றமா இருந்தாலும். அப்ப சான்றாவணங்கள் சாட்சியங்கள் தடய அறிவியல் துறை எல்லாம் இதுல இப்ப இன்வால்வ் ஆயிருக்கு. புகைப்படங்கள் பல ஆதாரங்கள் இருக்கும். நீதிமன்றத்துல கொடுத்தாச்சு. நீதிமன்றத்துல கொடுத்தது திருப்பி மாத்த முடியாது. வழக்கு நடக்கும். வழக்கு நடக்கும் போது இதை நிரூபிக்க வேண்டிய கடமை வந்து அரசு தரப்புக்கு இருக்கு. நிரூபிக்கல அப்படின்னா உள்நோக்கத்தோடு போடப்பட்ட வழக்குன்னு ஆயிரும். ஏன்னா நீதிமன்றம் பயங்கரமா கண்டிக்கும். இன்னும் சொல்ல போனால் ஹைகோர்ட்டோட ஏதாவது ஒரு வகை ஹைகோர்ட்டோட ஒரு கண்காணிப்பின் கீழே நடக்கிற ஒரு விசாரணையா தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஹைகோர்ட் தலையிட்டுருச்சு, உள்ள தலையிட்டு ஒரு நபர் கமிஷனை போட்டாச்சு. அப்ப ஏனோ தானோன்னு ஒரு மாவட்ட நீதிமன்றத்துல இந்த விசாரணை எல்லாம் நடக்காதுங்க. மிகுந்த கவனத்தோடு தான் அந்த நீதிபதி இதை அணுகுவாரு. இன்னும் 2 ஆண்டு 2 நீதிபதி வந்தாங்க, 3 நீதிபதி வந்தாலும் எல்லாருக்குமே இந்த பின்புலம் தெரியும். அப்போ அரசாங்கத்துக்கு இதுல வந்து கத்தி மேல நடக்கிற விஷயம். ஆனா சிபிஐ விசாரணை வேண்டும், அரசாங்கமே முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்ங்கிற கோரிக்கை இருக்கு இல்லையா? அந்த கோரிக்கை இந்த நிகழ்ச்சியில வந்து அது சரியான கோரிக்கை அல்ல. ஒரு அரசியல் நிலைப்பாடு இதுல தெரியுது. ஏற்கனவே வந்து விசிக பல இடங்கள்ல வந்து முரண்பட்டுக்கிட்டே தான் வருது தொடர்ந்து. அந்த பகுதிகளில் விசிக ஆக்டிவிட்டி இருக்கு, அதை மறுக்கலாம் முடியாது. சோ ஒரு கட்சி இருக்கு, கட்சிக்கு நடவடிக்கை இருக்கு. சிபிஎம் முரண்பட்டுக்கிட்டே தான் இருக்கு, தொடர்ந்து முரண்படுறாங்க. இதுல விஜய் வர்றாரு உள்ள, கிராமமே அது சொல்லுதுங்க. விஜய் எங்க ஊருக்கு வந்து இதெல்லாம் விசாரிக்க போறாருன்னு செய்தி வந்தோடனே அவசரமா சார்ஜ் ஷீட்டை போட்டாங்க அப்படின்னு கிராமத்துல சொல்றாங்க. கிராமம் 2 தரப்பா ஆயிடுச்சு. இப்போ பட்டியலின மக்கள், அவங்க மாற்று சமூகத்தினர் வரவேற்கிறோன்றாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சதுடா, ஊருக்குள்ள அமைதியே இல்லைன்னா அவங்க அப்படி சொல்றாங்க. அப்போ இதுல வந்து ஒரு அரசியல் வாடை அல்லது அரசியல் பின்புலம் இதுல வந்து தெளிவா தெரியுதேன்ற. 2026 தேர்தலுக்கான கட்டியம் கூறுதலா? கூட்டணி சொல்றீங்களா? கூட்டணி அரசியல் நிலைப்பாடுகள், நீங்க ஏதோ ஒரு இடத்துல அரசியல் நிலைப்பாடு வந்துரும்ல. நேரேட்டிவ் சீட்ஸ் வார் ஆஃப் நேரேட்டிவ்ங்க. எந்த ஒரு வாக்கு அரசியலும் பல அரசியல் உரையாடல்களை கட்டமைத்து அந்த அரசியல் உரையாடல்கள் மூலமாக ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து அதை தேர்தலில் பிரதிபலிக்க வைக்கிறது தான். பிஜேபி எதிர்ப்பு அது ஒரு நேரேட்டிவ், திமுக எதிர்ப்பு அதுவும் ஒரு நேரேட்டிவ் தான். அப்போ தேர்தலுக்கு முன்னாடி அந்த நேரேட்டிவ்ஸை செட் பண்றதுதான் வாக்கரசியல். தேர்தலுக்கு முன்னாடி நேரேட்டிவ்ஸை செட் பண்ற ஒரு காலகட்டத்துல வேங்க வயலும் அந்த நேரேட்டிவ்க்குள்ள இருக்கு. ஏன்னா தொடர்ந்து விஜய் அதை பத்திய கேள்விகள் எழுப்புறாரு. இப்ப அந்த கேள்விகளோட சேர்ந்து சிபிஎம் சேருது, விசிக சேருது, அப்படித்தானே இது வருது. இப்ப விசிக வந்து அவங்க சிபிஎம் விசிக விரும்பி இருந்தா அவங்க இந்த வழக்கிலேயே வந்து தங்களை இடையிட்டு மனுதாரரா இணைச்சுக்கிட்டு வாதாடலாமே. ஆனா இது வரைக்கும் அவங்க செய்யலையேன்றான். 1.25 வருஷமா செய்யலையே. இல்ல அரசு கிட்ட கேக்குறாங்க, அரசு செய்யும் நம்புறாங்க, அந்த வழக்கு உரிய வகையில் நடக்கும்.
இல்ல, அரசின் ஒரு துறை சிபிசிஐடி. ம், ம், சிபிசிஐடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. ஹேண்ட் ஓவர் பண்ணி அது விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போடும்போது அரசு அதிகாரி தானே சார்ஜ் ஷீட் போடுவாரு. அதானே அரசோட நிலைப்பாடு. இனி அந்த நிலைப்பாடு அரசு மாத்தணும்னா திருப்பி நீதிமன்றத்துல எல்லாம் மாத்தணும். அது எப்படி சாத்தியம்? சாத்தியமே இல்லாத டிமாண்ட் வைக்கிறது என்பது அது நேரேட்டிவ் தானே. அது ஒரு அரசால செய்யவே முடியாது. அப்ப அந்த டிமாண்டை வைக்கிறோம் அப்படின்னா அது நேரேட்டிவ் தான். இல்ல, அப்படி பார்த்தா நேற்று கூட திருமாவளவன் பேசுறாரு, இந்த ஆட்சியை அகற்றுவதற்காக, இந்த ஆட்சிக்கு எதிராக நான் செயல்படணும்னு சொல்லி எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கு, ஆனாலும் நான் பணிஞ்சு போகலன்னு சொல்றாருல்ல. அப்ப அந்த இடத்துல அதுவும் கவனிக்கத்தக்க இடம் தானே. இல்ல, அவர் சொல்றாருங்க. ஆனா அவரு சொல்ற எல்லாமே திருப்பி அவர் அதை மாத்திட்டே எல்லாம் வர்றாரு தொடர்ந்து. இப்போ நீங்க இத எந்த தரப்புக்கும் ஆதரவாவோ எதிர்ப்பாவோ பேச வேண்டாங்க. ஒரு பிரச்சனை 2 வருஷமா அந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு விவாதிக்கப்பட்டு விட்டது. இந்த பிரச்சனை காரணமாக சில கிராமங்கள்ல அமைதி குலைஞ்சிருச்சு. அமைதியின்மை நிலவுது. கிராமங்கள்ல தொடர்ந்து போலீஸ் பந்தோபஸ்து போட வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். குறிப்பிட்ட கிராமங்கள்னே வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு முத்துப்புள்ளி வேணும் அப்படின்னு ஒரு குரல். ஏன் இவ்வளவு தூரம் விசாரணை நீங்க தாமதப்படுத்துறீங்க? சரியா விசாரிக்கல, வேணும்னே விசாரணை தாமதப்படுத்துறீங்க, இதானே இது வரைக்கும் வைத்த குற்றச்சாட்டு. அப்ப அதை தாண்டி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு திருப்பி பழைய பொசிஷனிங் போறாங்க. என்னன்னா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு. அப்ப இவ்வளவு நாள் சிபிசிஐடி விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது ஏன் இந்த கேள்வி எழுப்பலன்னு நாங்க கேட்கிறோம். சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கறது உரிமை இருக்குங்க. எப்போனா ஆரம்ப ஸ்டேஜ்ல நமக்கு உரிமை இருக்கு. சரி, இதே சிபிஐ விசாரணை எங்க தராசு அலுவலகம் தாக்கப்பட்ட போது இதே டிமாண்ட் நாங்க வச்சோம். சார்ஜ் ஷீட்லாம் போட்டாச்சு. சார்ஜ் ஷீட் போட்டு இங்க நீதிமன்றத்துல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. வழக்கு நடந்துகிட்டு இருந்த போதும் அந்த டிமாண்டை நாங்க தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம். ஹைகோர்ட் சிபிஐ விசாரணை ஆர்டர் போட்டுச்சு. அப்புறம் சிபிஐ விசாரணைக்கு போச்சு. சம்பவம் நடந்து 8 வருஷம் கழிச்சு. 1991 சம்பவம், 98, 99 காலகட்டத்தில் சிபிஐ விசாரணை. பெரிய அளவு தடயங்களே கிடைக்கல. இப்போ இந்த சம்பவம் நடந்து 2 வருஷம் ஆச்சு. சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கறாங்க. உரிமை இருக்கு. யாருக்குன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிமை இருக்கு. இதுல பாதிப்படைந்தவர்கள் யார்? பாதிப்படைந்தவர்கள் சம்பந்தப்பட்ட மனித கழிவு கலக்கப்பட்ட குடிநீரை அருகியதால் பாதிப்படைந்தவர்கள் ஒண்ணு, அல்லது குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட் போட்டதுனால பாதிப்புக்கு உள்ளாயிருப்பவர்கள், அதாவது அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்ல. அப்போ சிபிஐ விசாரணை கேட்பதற்கான அந்த லோக்கஸ் ஸ்டாண்டி அது அரசியல் இயக்கங்களுக்கு இருக்கா? இருக்குன்னா எப்ப இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். இப்போ இட் ஹஸ் கம் டு எ ஸ்டேஜ்ங்க. சென்னை ஹைகோர்ட் கூட நேற்றைக்கு இதை அரசியல் ஆக்காதீங்க என்கிற கோரிக்கை வேற வைத்திருக்காங்க. நீங்க உயர்நீதிமன்றத்துக்கு இதை சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில இதுல அரசியல் பின்னணியும் கூட்டணி கணக்கும் எதிர்கால வாக்கு வங்கி உடன்பாடுகளும் இதுல தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். திரும்ப தொடர்ந்து சொல்றாரு, இந்த அரசுக்கு தொந்தரவு கொடுக்க நோக்கம் இல்லை, அதெல்லாம் தொடர்ந்து சொல்றாரு. நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. ஆனா அவர் அதுக்கு பிறகு செய்யற எல்லா காரியங்கள்லயும் ஏதோ ஒரு வகையில நெருடல் வந்துகிட்டே தானே இருக்கு. சிபிஎம்மும் அப்படிதான் இருக்கு. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ்.